தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சனி வக்கர பலன்களை நாம் பார்க்கிறோம். சனி பகவான் ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை அவர் வக்கரம் அடைகிறார். ஏறத்தாழ 138 நாட்களுக்கு 4.5 மாதங்களுக்கு அவர் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைவது தங்களுக்கு நன்மை. இதுவரை 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்தால் அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். தொட்டதெல்லாம் நஷ்டம், பண விரயம், உடல் நலனில் அதிருப்தி, கணவன் மனைவி சண்டை, தொழில் துறையில் நஷ்டம், அனைத்து விதமான நஷ்டங்கள் உண்டானது. தற்சமயம் இந்த 138 நாட்களுக்கும் நன்மைகள் தங்களுக்கு பெருகும். சனி வக்கரம் பெறும்போது தங்களுக்கு ராசியில் சுக்கிரன் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி, 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், விரய ராசியில் சூரியன் குரு இருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியம் இதுவரை படாத பாடுபட்டீர்கள். உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவ செலவுகள், வைத்திய செலவுகள் அதிகரித்திருக்கும். தற்போது நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்த பணம் அனைத்தும் மிச்சமாகும். குடும்பத்தை பொறுத்தவரை இதுவரை சண்டை சச்சரவுகளாக இருந்த கணவன் மனைவியர் அனைவரும் இனிமேல் ஒற்றுமையாக இருப்பர். பொருளாதார நிலையை பொறுத்தவரை பண வரவுகள் அதிகம் உண்டு. சுபகாரியங்கள் நடைபெறும். தடையான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். கொடுக்கல் வாங்கலில் தாங்கள் கொடுத்த பணம் அனைத்தும் வசூலாகும். தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு லாபம் உண்டு. தொழிலாளர்கள் நன்மை பெறுவர். வியாபாரிகளுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு லாபங்கள் அனைத்தும் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போன்ற இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். உத்தியோகத்தில் இதுவரை உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். நன்கு புகழ் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் ஒன்று, பதவி மாற்றம் உண்டு. அரசியல் துறையில் புகழ் பெறுவீர். கட்சிக்குள் இதுவரை பதவி கிடைக்கவில்லையே என்று ஏங்கியோருக்கு நல்ல விதத்தில் பதவிகள் கிடைக்கும். புகழ் பெறுவீர்கள். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். மக்களிடையே செல்வாக்கு பெருகும். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. உரங்கள் மருந்துகள் அனைத்தும் கிடைக்கும். கால்நடைகளால் அபிவிருத்தி உண்டு. பெண்களுக்கு தடைபெற்ற சுபகாரியங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு நகைகள் ஆடைகள் அனைத்தும் சேரும். மாணவ மாணவியர்கள் நன்கு படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். ஆக இந்த 138 நாட்களுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். சுபகாரியம் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கரை வாங்கி கொடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.